أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين وهو ولي الصالحين ولا عدوان إلا على الظالمين وصلى الله وسلم على نبينا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله سبحانه وتعالى في القرآن العزيز أعوذ بالله من الشيطان الرجيم قل أتعلمون الله بدينكم والله يعلم ما في السماوات وما في الأرض والله بكل شيء عليم يمنون عليك أن أسلموا قل لا تمنوا علي إسلامكم بل الله يمن عليكم أن هداكم للإيمان كنتم صادقين إن الله يعلم غيب السماوات والأرض والله بصير بما تعملون எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலாவை புகழ்ந்தவனாக எமது உயிரிலும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது ஸலவாத்தும் ஸலாமும் சொன்னவனாக கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, உங்கள் எல்லோருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாங்கள் தொடர்ச்சியாக 49வது அத்தியாயம் சூரத்துல் ஹுஜராத், இந்த அருமையான அத்தியாயத்தினுடைய விளக்கங்களை ஒவ்வொரு ஆயத்தாக பார்த்து வருகிறோம். அந்த வகையில் நாங்கள் சென்ற வாரம் 14வது வசனத்தின் விளக்கத்தை பார்த்தோம். காலத்தில் அராபு ஆமன்னா, நாட்டுப்புறத்து மனிதர்கள் சில பேர் அப்பதான் அவங்க இஸ்லாம் ஏற்றுக்கொண்டாங்க. அவருடைய உள்ளத்துல இஸ்லாம் ஈமான் ஆழ பதியவில்லை என்ற விஷயத்தை அறிஞ்ச ரப்பு அல்லாஹ் நாங்க மூமினாக விட்டோம் என்று நபிட்டு சொன்ன உடனே அல்லாஹ் நபி ரிப்ளை பண்ணல, அவங்களுக்கு நீங்க மூமினாக அல்ல. அவருடைய உள்ளத்தை அறிஞ்ச அல்லாஹ் ஆயத்திறக்கினான், நபியே அந்த மக்களை பார்த்து சொல்லுங்க, குல்லம் துமினு, நீங்க ஈமான் கொண்டதாக சொல்றீங்களே, நீங்க உண்மையான மூமினாகவில்லை. வலாக்கின் கூலு அஸ்லம்னா, நாங்க இஸ்லாமாகிவிட்டோம் என்று சொல்லுங்கள் என்று திருத்தி கொடுக்குமாறு அல்லாஹ் தஆலா சொல்கிறார். ஏனென்றால் வலம்மா யதுகுலில் ஈமானு ஃபீ குலூபிக்கும், உங்களுடைய இதயங்கள்ல இன்னும் ஈமான் நுழையவில்லை என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். கண்ணியமான சகோதரர்களை, அந்த விஷயத்தை வச்சுதான் நாங்க சென்ற வாரம் ஈமான் இந்த ரெண்டுக்கும் உள்ள வேறுபாட்டை நாங்க பார்த்தோம். ஒரு மூமினை பொறுத்தவரைக்கும் அவனுடைய ஈமான் எவ்வளவு ஆழ பதிந்திருக்கிறது என்பது அறிஞர் அல்லாஹுதான். அவன் உறுதியான மூமின் என்று சொல்றதுன்றது அவனுடைய சில அடையாளங்களை வச்சு அனுமானிக்கலாம். ஆனா உள்ளத்தை அறிஞ்சவன் அல்லாஹ் மட்டும்தான். அதனாலதான் உள்ளங்களுக்கு யாரும் தீர்ப்பு கொடுக்க பேத்திரப்படாது. எவ்வளவு விஷயமாக இருந்தாலும் உள்ளங்களுக்கு தீர்ப்பு கொடுக்க பேத்திரப்படாது. ஒரு மனிதனுடைய இதயத்துல எவ்வளவு ஆழமாக ஈமான் பதிந்திருக்கும், சில நேரத்தில் அவனுடைய செயல்பாடு வெளியால அவனுடைய கெட்டவ மாதிரி தென்படலாம். ஆனா உள்ளத்துக்கு தீர்ப்பு செய்யப்படாது, செயலுக்கு தான் தீர்ப்பு செய்யணும். இந்த காரியத்தை இவர் செஞ்சாரு தப்பான விஷயம் அப்படி சொல்லலாம். நீங்க பார்க்கலாம், நாங்க சென்ற பாடங்கள்ல இதற்கு முன்னால பார்த்த நேரத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மக்கா வெற்றியின் போது, மக்கா வெற்றி கொள்றதுக்கு ரசூலுல்லாஹ் ரமலான்ல 10,000 பேர் கொண்ட படையை திரட்டுறாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னவங்க, நாங்க இங்கிருந்து மக்காவை கைப்பற்ற போற செய்தியை யாரும் வெளியில சொல்லக்கூடாது. அல்லாட்ட துவா கேட்டாங்க, ஃபுதில் உயூன், யா அல்லாஹ் இந்த கண் பார்வைக்கு இது படாம நீ பாதுகாத்து.
அப்ப ரெடியாகி தயாராகி போக்குள்ள அல்லாஹ்ட வஹி வருது, நபியே நீங்க எந்த செய்தியை ரகசியப்படுத்தினீங்களோ, மக்கா காபிர்களுக்கு போகப்படாதுன்னு நீங்க தடுத்தீங்களோ, அந்த செய்தியை ஒரு பெண்மணி ஒரு கடிதத்தை எடுத்துக்கொண்டு இன்ன இடத்துல போய் கொண்டிருக்கிறாள் என்று அல்லாஹ் வகை அறிவிச்சு. உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கடிதத்தை எடுக்கிறதுக்கு அலிகடி அல்லாங்களே இன்னும் ஒரு சஹாபியை குதிரையில வேகமாக போய் இன்னொரு தோட்டத்துக்கு அருகாமையால் அவள் போய் கொண்டிருக்கிறாள், பேத்து பிடிச்சு அந்த கடிதத்தை எடுக்க சொன்னான். அந்த கடிதத்தை எடுக்க சொன்னான். அப்ப அந்த கடிதத்தை அவள்கிட்ட கேட்ட உடனே அவள் சொல்றா, என்கிட்ட கடிதம் ஒன்றும் இல்லை. அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னா அது உண்மையாகத்தான் இருக்கும். அதுல உறுதியாக இருந்த சஹாபாக்கள் அவளை மிரட்டி கேட்ட போது அவளோட தலைமுடிக்குள்ளே அந்த கடிதத்தை எடுத்து கொடுத்தார். அந்த கடிதத்தை எடுத்துக்கொண்டு அந்த ரெண்டு சஹாபாக்களும் நபிட்ட வாராங்க. மதீனா மனிதர்கள் சஹாபாக்கள் கொந்தளிச்சுட்டு இருக்கிறாங்க. நீங்க டாக்கட்டே மக்காவை கைப்பற்றுறது. இந்த சந்தர்ப்பத்துல எல்லாரும் ஒத்துழைக்க வேண்டிய நேரத்துல இங்கிருந்து ஒரு ஆள் கடிதத்தை எழுதுகிறார். அந்த ஆள் யாரு அப்படின்னு அறியோணும் மன்றத்துல கொந்தளிச்சுட்டு இருக்கிறாங்க. இந்த கடிதத்தை கொண்டு வந்து ரசூல் கொடுத்த உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கத்துல உமர் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறாங்க. அந்த சபையில அந்த கடிதம் வாசிச்சு காட்டப்படுது. பார்த்தால் இருக்கிற சஹாபியோடு எழுதிக்கிறார். இருக்கிற சஹாபியத்தோடு தான் எழுதிக்கிறார். ஹாத்திப் இப்னு அபி பல்தா என்ற சஹாபி தான் அந்த கடிதத்தை எழுதிக்கிறார். இருச்சி வாசிக்க கொள்ளையே உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, தஅனி அக்ரிபு உனுகஹு கத் கானல்லாஹு வ ரசூலஹு. அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் துரோகம் செஞ்சிட்டார் யா ரசூலல்லாஹ், எனக்கு அனுமதி தான் இவட்ட கழுத்தை வெட்டுறதுக்குன்னு கேட்டாங்க. உடனே அல்லாஹ்வுடைய நபி மிக நிதானமானவங்க. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வுடைய ரசூலை கைட் பண்றது அல்லாஹ் தான். இந்த கடிதத்தை எடுத்து கிட்ட எடுத்து வாசிச்ச கொள்ள ஹாத்திப் இப்னு அபி பல்தா உடனே அவரை கூப்பிட்டாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அந்த மனிதனை பார்த்து, அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் துரோகம் செஞ்சுட்டாரு, எனக்கு அனுமதி தான் இவரை கழுத்தை வெட்டுறதுக்குன்னு கேட்டாங்க. உண்மையில அந்த செயல்பாட்டை பார்த்தா மக்கா காபிர்கள்ட்ட கௌபாவை கைப்பற்றுறது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த விஷயம். இந்த சந்தர்ப்பத்தில் இந்த கடிதம் எழுதப்படாது இருக்கிற நேரத்துல அவர் அந்த கடிதத்தை எழுதிக்கிட்டு வந்தால் இவ்வளவு பெரிய துரோகம் மாதிரி எங்களுக்கு தென்படும். கண்ணியமான சகோதரர்களே, இவருடைய கழுத்தை வெட்டுறதுக்கு அனுமதித்தாங்க கேட்டதோடே உமர் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தை சொன்னாங்க, உமர் இந்த ஆளை பார்த்து நீங்க எப்படி அந்த வார்த்தையை சொல்லுவீங்க? இன்னஹு கத் ஷஹீத பத்ரன், அவர் பத்ர் யுத்தத்துல கலந்து கொண்ட ஒரு சஹாபி என்று உங்களுக்கு தெரியாதான்னு கேட்டாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர் பத்ர் சஹாபி என்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் பத்ர்ல கலந்து கொண்ட 313 சஹாபாக்களுக்கும் அவங்களால் எந்த தப்பு நடந்தாலும் அல்லாஹ் பத்ர்ல கலந்து கொண்ட தியாகி என்ற அடிப்படையில் அல்லாஹ் மன்னிக்கிறான். அந்த உத்தரவாதம் கொடுக்கப்பட்டது உங்களுக்கு தெரியாத அழுதுட்டு போனவங்க பண்றது எல்லாம். ஏன் இந்த வார்த்தையை நான் சொன்னேன் சொல்லி அந்த ஆளை கூப்பிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க. அப்பதான் சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய நபியே, நான் உண்மையான ஒரு மூமினாக இருக்கிறேன், நான் அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் துரோகம் செய்யல யா ரசூலல்லாஹ். மக்கால் இந்த ஹிஜ்ரத் வந்த ஒவ்வொருத்தரும் அவனோட குடும்பத்தாங்களை விட்டுட்டு தான் வந்துகிறாங்க. அவங்க எல்லாம் செல்வாக்கோடு இருக்கிறாங்க. என் குடும்பம் ஒரு அப்பாவி ஏழை குடும்பம் யா ரசூலல்லாஹ். நான் மதீனால இருந்து கொண்டு இந்த கடிதத்தை அவங்களுக்கு எழுதி இவங்க வரப்போறாங்கன்ற செய்தியை சொல்லாட்டி மற்றவங்களை பத்தி பேச மாட்டாங்க. நான் அப்பாவி குடும்பம்ன்றதுனால உங்களோட சகோதரன் ஹாத்திப் மதீனால இருந்தும் கூட சும்மையாலும் இந்த மெசேஜ்களை தரல என்று சொல்லி என் அப்பாவி குடும்பத்தை பழி வாங்கி கொள்ளுவாங்க யார சொல்லலாம். அந்த பயத்துலதான் நான் இந்த கடிதத்தை எழுதினேன் அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும். இது வெளிரங்கத்தை பார்த்தா இந்த சிச்சுவேஷன் வித்தியாசமா இருக்கு. ஆனா கல்புகள் அறிஞ்ச ரப்பு அல்லாஹ் மிக கருணையாளர். சுப்ஹானல்லாஹ். அதனாலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஒரு சஹாபி இருந்தாரு. அவர் காபிர்களோட அதிக தொடர்பு உள்ளவராக இருந்தார். கேட்டாங்க, மாலிக் இப்னு துஹைஷிர் அந்த ஆளை காணலைங்க. அவர் முனாஃபிக் யா ரசூலல்லாஹ், அவர் எங்களோடு இருக்கிறது, அவர் காபிர்களோட இருப்பாரு. என்ன சொல்லாதீங்க அந்த வார்த்தை. அல்லாஹ்வுக்காக தூய எண்ணத்தோட லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை சொன்னவங்களை அல்லாஹ் சுவர்க்கத்தில் நுழை வைப்பார் என்று
அல்லாஹ் சொல்லி இருக்கும் போது நீங்க எப்படி அவரை முனாஃபிக் என்று தள்ளுறீங்கன்னு கேட்டாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே அந்த ஈமான் என்ற பகுதி இருக்குதே, அது அல்லாஹ் தான் அறிந்தவன், உள்ளங்களை அறிந்தவன் அல்லாஹ் தான். அதனாலதான் நாளை மறுமையில பாவம் செஞ்ச மனிதர்களுக்கு அவங்களோட பாவத்துக்கேற்ப அல்லாஹ் நரகத்துல போட்டு தண்டனை கொடுப்பார். இந்த தண்டனையை கொடுத்து அனுபவிச்சா கடினமான கதுக்கான ஹுமமன் கரிக்கட்டைகளாக ஆகிற அளவுக்கு அல்லாஹ் கடினமான தண்டனையை கொடுப்பான். ஆனா ஷாகர்ல நரகத்துல லாயமூத்பி அவளா யஹ்யா, நரகத்துல மனிதன் ஷாகவும் மாட்டான், வாழவும் மாட்டான். யா மாலிகுல் யக்தி அலைனா ரப்புக, இவ்வளவு கடினமான வேதனையாக இருக்குது, தாங்கலாம் இருக்குது. நரகத்துக்கு பொறுப்பான மலக்கிட்ட நரகவாசிகள் சொல்லுவாங்களா, மாலிக் அலைஹிஸ்ஸலாம் உங்களை கூட ரப்புட்ட சொல்லுங்களே இந்த வேதனையோட எங்களை மௌத்தாக்க சொல்லி. மௌத் வராது. இவ்வளவு கடினமான தண்டனை வந்தாலும் மௌத் இல்லை. கண்ணியமான சகோதரர்களே, நரகவாசிகளை கடினமான தண்டனை கொடுத்து எல்லாம் அந்த தண்டனையை கொடுத்ததுக்கு பின்னாலே அல்லாஹ் ஒரு காலத்துல சொல்லுவார், யாராவது ஒரு மனிதன் உள்ளத்துல கடுகளவு ஈமான் இருந்தால் அந்த மனிதன் எல்லாம் வெளியேற்றுவார். ஆனா ஒரு நிபந்தனை, அந்த ஈமான அழிச்சு நாசப்படுத்துற ஒரே ஒரு சாமன் ஒன்று குஃப்ரு, இல்லாட்டி ஷிர்கு. ஷிர்கு வைக்காதவனாக இருந்தால், ஆனா படுபாவி ஷிர்க் இல்லை. ஷிர்க் என்ற ஒன்றுதான் ஈமான் ஆப்போசிட். கண்ணியமான சகோதரர்களே, அந்த ஷிர்க் வைக்காம அந்த ஈமான் கடுகளவு இருக்கு அவன் உள்ளத்துல, அந்த ஈமான் கடுகளவுக்காக நல்லா ரெஸ்பெக்ட் பண்ணுவான். மறுமேல் அவன் எடுத்து நரகத்திலிருந்து விடுதலை கொடுத்து அந்த மனிதன் உடம்பெல்லாம் வருத்தப்பட்டு காய அடையாளங்களோடு இருக்குமாம். அல்ல ஒரு தண்ணீரால் அவனை குளிப்பாட்டுவான். மாவுல் ஹயாத் என்ற சுசலம் சொன்னாங்க. அந்த உடம்பு அப்படியே சரியாக முழுமையாக அந்த முழு வடிவத்துக்கு வந்துடும். சுவர்க்கத்துக்குள்ள அவனை நுழைய வைக்கிற நேரத்தில் ஒரு அடையாளம் விடப்படும். ஜஹன்னமியும் நரகத்திலிருந்து வெளியேற்றப்பட்டவங்கள் என்ற அடையாளத்தோட சுவர்க்கத்தில் நுழைய வைக்க இந்த ஈமான் என்ற பகுதி லேசப்பட்டதல்ல கண்ணியமான சகோதரர்கள். அதனால நீங்க பார்க்கலாம், இஸ்லாமிய மார்க்கத்தை ரெண்டு வகையாக வகைப்படுத்தலாம். நல்லா நீங்க கவனிக்கணும். இஸ்லாமிய மார்க்கத்தை ரெண்டு வகையாக வகைப்படுத்தலாம். ஒரு பகுதி இருக்குது அகீதா, இன்னொரு பகுதி இருக்குது ஷரீஆ என்ற பகுதி. இந்த அகீதா என்ற பகுதி தான் உள்ளத்தோடு சம்பந்தப்பட்டது. நாங்க நம்ப வேண்டிய விஷயங்கள் எது என்று அல்லாஹ்வும் ரசூலும் சொன்னால் அதை நம்புறது வாஜிப், கட்டாயம். நாங்க எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் குர்ஆன்ல சஹீஹான ஹதீஸ்ல வந்திருந்தால் அதை நம்புறது கட்டாயம். அதை நம்புற நம்பிக்கையை நாங்க அந்த ரெண்டுல இருந்து மட்டும் தான் எடுக்கணும். அதுதான் அகீதா. இந்த அகீதால டேமேஜ் ஏற்படுத்துற ஒரு பகுதி தான் குஃப்ர் என்றது. நம்ப வேண்டும் என்று சொன்ன பகுதியை நம்பாம அதை மறுக்கிறன்றதுதான் குஃப்ர் என்றது. அதே நேரத்தில் கண்ணியமான சகோதரர்களே, நம்ப வேண்டிய அல்லாஹ்வோடு சம்பந்தப்பட்ட விவகாரங்களுக்கு டேமேஜ் ஏற்படுத்தினா ஷிர்க் என்றது. இந்த ரெண்டிலேயும் சொல்லப்படாத ஒன்று நாங்க எடிஷனலாக அகீதாட இடத்துல வச்சு நம்பினால் மகா பயங்கரமான ஷிர்க்கையும் குஃப்ரையும் நோக்கி எங்களுக்கு வைத்து. எத்தான் இந்த ஆயத்துல நீங்க குர்ஆன் முழுக்க நீங்க எடுத்து பிரட்டி பாருங்க. சுப்ஹானல்லாஹ், இந்த சப்ஜெக்ட் தான் சுத்தி 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 வரும். குர்ஆன் சொல்கிறது லா யஅலமுல் கைப இல்லல்லாஹ், மறைவானவைகளை பற்றி அறிவு அல்லாஹ்க்கு மட்டும்தான் உண்டு. அவ்வளவுதான். ஒருத்த சொல்றான் அல்லாஹ்க்கு எல்லாம் தெரியும் என்பது மாதிரி முகமது நபிக்கும் எல்லாம் தெரியும் என்று சொல்கிறான். அந்த டூ மச்சாக அல்லாஹ் குர்ஆனுக்கு மாற்றமான ஒரு நம்பிக்கைக்கு பேசிட்டான். ஒரு சைடால் அது மூட நம்பிக்கை, இன்னொரு சைடால் அவனை இஸ்லாத்துக்கு வெளியே கொண்டு போற நம்பிக்கை. சகோதரர்களே, ஏன்னா குர்ஆன் ஹதீஸ் என்ற இரண்டுல தான் நாங்க நம்ப வேண்டியதை எடுக்கணும். ஒரு மனிதன் சாதாரணமாக சில நம்பிக்கை இருக்குது, மூட நம்பிக்கைகள். அது சிம்பிளான சில நம்பிக்கைகள் இருக்குது. ஒரு மனிதன் சொல்றான் சாதாரணமாக மூட நம்பிக்கைகள் இருக்கிறத பார்க்கலாம். ஒரு மனிதன் சொல்றான் வீட்டுக்குள்ள ஒரு வெட்டுக்கிளி இருக்குது. இந்த வெட்டுக்கிளிய பார்த்து சொல்றான் மௌத்தா போன வாப்பம்மா தான் வந்திக்கிறான். இது ஒரு மூட நம்பிக்கை. குர்ஆன் ஹதீஸ்ல இல்லாத ஒரு நம்பிக்கை அவர் உருவாக்குறார். ஒருத்த சொல்றான் நீங்க எல்லாம் மௌத்தா போனா வீட்டுல கத்தத்தை கொடுத்துருவோம், 3ஆம் கத்தம் 7ஆம் கத்தம் 15ஆம் கத்தம் 40ஆம் கத்தம் கொடுத்துருவோம், இல்லாட்டி
இந்த மௌத்தா போன மனுஷன் உசுறு வீட்டுக்குள்ள சுத்தி சுத்தி இருக்குதாம். அந்த 40ஆம் கத்தத்தை கொடுத்துதான் நம்ம அப்படியே மோட்டை உடைச்சு கொண்டு அப்படியே வெளியே பேத்துரு. இல்லாட்டி அங்கேயே சுத்தி சுத்தி இருந்து ஆவியாகி ஹொல்மனாகி பேயாகி பிசாசாகி மூட்ட நம்பிக்கையில மனுஷன் நம்பினான். ஆனா எங்க ஆதாரம்? குர்ஆன் ஹதீஸ்ல இல்லாட்டி நம்ப கூடாது. கண்ணியமான சகோதரர்களே, ஒருத்தருக்கு தன்னை பிள்ளைய கூப்பிட்டு ராவையில உம்மை என்ன செய்யறா தலையை வாருறான். ராவையில தலைவாராத வீட்டுக்கு முடும்ப வரும் என்றான். இது மூட நம்பிக்கை. முடும்ப வரும் என்று சொல்லணும். இந்த மறைவான விஷயங்களை பத்தி அறிஞ்சு அல்லாஹுதான் சொல்லணும். அல்லாஹ்ட நபி சொன்னால் அது வகையை சொல்ற அவ்வளவுதான். அல்லாஹ் ரசூலும் சொல்லாத ஒன்று நாம் நம்பினால் அது மூட நம்பிக்கை. கண்ணியமான சகோதரர்களே, இதே நம்பிக்கைகளை தாண்டி 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 ஒரு மனிதன் அல்லாஹ்வும் ரசூலும் சொல்லாத ஒன்ற மறுமையோட சம்பந்தப்படுத்தி நம்புறான். அல்லாஹ்ட விஷயத்துல நம்புறான். அல்லாஹ்வோடைய நம்பிக்கையை தகர்க்கிற மாதிரியான ஒரு நம்பிக்கைக்கு அவன் போகிறான். மறைவானவைகளை பற்றி அறிந்தது அல்லாஹ் மட்டும்தான். இல்ல இன்னாரும் எல்லாவற்றையும் அறிகிறார் என்றான். அவன் மறைவான விஷயத்தை பத்தி அறிஞ்சவன் அல்லாஹ் மட்டும்தான் என்று நம்புற அதே நேரத்துல இன்னாரும் எல்லாத்தையும் மறைந்தவர் என்று சொல்கிறார் என்றா ஒரு சைடால அல்லாஹ் ரசூல் சொல்லாதென்று அவன் நம்புற மூட நம்பிக்கை. இன்னொரு சைடால அகீதாவை தகர்க்கிறப்படி தெரியுமா? மறைவானவைகளை பற்றிய அறிவு எல்லா அறிவும் அல்லாஹ்வுக்கு மட்டும் என்பது அல்லாஹ்ட தனித்துவம். அது தனித்துவத்தோட எல்லா அறிவும் இன்னாருக்கு இருக்கிறண்டா அந்த மனிதனையும் அல்லாவையும் ஒரே அறிவுல சமப்படுத்துறதால் அவன் சிறுக்கு வைக்கிறான். எந்த சைடில் அது பாதிக்கிறது பாருங்க மனுஷன். எனவே இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் 2 வகையாக பிரிக்கலாம். ஒன்று அகீதா மற்ற ஷரியா. அகீதா என்பதெல்லாம் இஸ்லாத்தின் அடிப்படை நம்பிக்கை கோட்பாடு. எதையெல்லாம் நம்ப வேண்டும் என்று குர்ஆன் ஹதீஸ் சொல்கிறோம் அதை நம்புறது அகீதா. எங்களுக்கு அகீதா சொல்லி தருகிறது பாருங்க. மன் அத்தா அர்ராஃபன், யாராவது ஒரு குறிகாரன்ட்டு வருகிறார். அவுகாகின் அல்ல சாஸ்திரக்காரன்ட்டு வருகிறார். எங்க அகீதா சொல்கிறது அல்லாஹ்வை தவிர மறைவானவைகளை பற்றிய அறிவு வேறு யாருக்கும் கிடையாது. நீ குறிகாரன்ட்டு வந்து அவன் சொல்றது எல்லாத்தையும் நம்புறா அவனுக்கு அல்லாஹ்வுக்கு இருக்கிற மறைவானவைகளை பற்றிய அறிவு அவனுக்கு இருக்குதுன்னு நீ நம்புறாய். ஒரு வகையில சிறுக்கு வைக்கிறாய். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவன் சொல்றத கேட்டுட்டு இருந்தாலே 40 நாள் தொழுகை அங்கீகரிக்கப்படாது. அவன் சொல்றத நம்பினால் ஃபக்கத் கஃபர பிமா உன்ஸில அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முஹம்மது நபிக்கு இறக்கப்பட்ட மார்க்கத்தை மறுத்தவனாக மாறுகிறான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன்னா அகீதா என்றது குர்ஆன் ஹதீஸ்ல சொல்லப்பட்டதான் நம்புறது அகீதா. அகீதால ஒன்ற ஒரு மனிதன் மறுத்தால் இஸ்லாத்தை விட்டு பேத்துவான் வெளியே. நம்ப வேண்டும் என்று குர்ஆன் ஹதீஸ் சொல்கிற ஒன்றை ஒருவன் மறுத்தால் அவன் இஸ்லாத்தை விட்டு வெளியே பேத்துவான். கண்ணியமான சோழர்களே, அகீதாவுக்கு இன்னொரு பேரை ஈமான் என்று சொல்லுவாங்க. ஈமான் உள்ளத்தோடு சம்பந்தம். அகீதாட இடம் உள்ளம். கண்ணியமான சகோதரர்களே, உலகத்துக்கு அனுப்பப்பட்ட எல்லா நபிமார்களுடைய அகீதாவும் ஒரே நம்பிக்கையாகத்தான் இருந்தது. ஆனா இஸ்லாத்துல அடுத்த பகுதி தான் ஷரியா என்ற பகுதி. இந்த ஷரியா என்ற பகுதியை பொறுத்த வரைக்கும் அது வெளிரங்கமானது. இந்த ஷரியா சட்டதிட்டங்களோடு சம்பந்தப்பட்ட விவகாரங்களை தான் நாங்க ஃபர்ல் என்கிறோம், வாஜிப் என்கிறோம், சுன்னத் என்கிறோம், ஹராம் என்கிறோம், ஹலால் என்கிறோம். வெளிப்படையான சட்டதிட்டங்கள் ஒரு மனிதன் சொல்லால செயலால அங்க அவயவங்களால நடைமுறைப்படுத்துகிற இந்த வெளிப்படையான மார்க்க விடயங்கள் தான் ஷரியா என்று சொல்றது. அதுல சில வாஜிபாக இருக்கும், சில சுன்னத்தாக இருக்கும். கண்ணியமான சகோதரர்களே, நீங்க பார்க்கலாம் ஷரியா என்ற பகுதியுடைய வெளிரங்கமானது. அதனுடைய இடம் அங்க அவயவங்கள். உலகத்துக்கு அனுப்பப்பட்ட எல்லா நபிமார்ந்த அகீதாவும் ஒன்றாக இருந்தது. ஆனா ஷரியா வித்தியாசமாக இருந்தது. இந்த ஷரியாவுடைய பகுதி தான் இஸ்லாம் என்று வெளிப்படையானது. அதனால்தான் ஒரு முஸ்லிமை தீர்மானிக்கிற அடையாளம் வெளிரங்கமானது. ஆனா மூமினை தீர்மானிக்கிற உள்ளம் உள்ரங்கமானது. அந்த ஈமானின் வெளிப்பாடுகள் ஒரு மனிதன்கிட்ட இருக்கணும். ஈமானின் வெளிப்பாடு. ஆனால் மதீனாவில் இருந்த முனாஃபிக்குகளுடைய அந்த அடையாளங்களை பார்த்தா மூமின்களை மாதிரி பக்குவமாக இருப்பாங்க. அவங்க பக்குவமான இபாதத்தாளிகளாக இருப்பாங்க. ஆனால் அவ்வப்போது அவனோட செயல்பாடுகள் அவன்கிட்ட முனாஃபிக்தனம் இருக்கிறன்றத காட்டின. ஆனாலும் அதுகளை கண்டு எந்த சஹாபியும் நீ முனாஃபிக், நீ இஸ்லாத்தில் இல்லை என்ற எந்த சஹாபியும் யாருடைய கல்புக்கும்
தீர்ப்பு சொல்லல. இதான் இஸ்லாம். கண்ணியமான சகோதரர்களே, அந்த வகையில நபிமார்களுடைய அக்கீத் ஷரியா ஒவ்வொரு நபிமாருக்கு வித்தியாசமாக இருந்தது. அக்கீதால 99 நம்பி ஒன்றை ஒருவன் மறுத்தால் அந்த ஒன்றால இஸ்லாத்துக்கு வெளியே வைக்கிறான். ஆனால் ஷரியாவை பொறுத்த வரைக்கும் அதுல ஒன்றை உட்டத்துக்காக அவன் இஸ்லாத்தை விட்டு வெளியே போக மாட்டான், அவன் பாவியாகுவான். நீங்க பார்க்கலாம், அக்கீதாவாக இருக்கிற எல்லாமே ஷரியாவாக மாறுவதில்லை. ஆனால் ஷரியாவாக இருக்கிற எல்லாம் ஒரு வகையில அக்கீதாவாகத்தான் இருக்கிறது பார்க்கலாம். நாங்கள் எஷாவுடைய தொழுகை 4 ரக்காத் தொழுகிறோம். இந்த 4 ரக்காத்த தொழுகிறத்துல இது ஃபர்லு கட்டாயம், இப்படி செய்யணும் என்ற எல்லா பகுதியும் சரியான சட்டதிட்டங்களோடு சம்பந்தப்பட்டது. ஆனால் இந்த சட்டதிட்டங்களோடு சம்பந்தப்பட்ட இந்த விவகாரத்துல அக்கீதா எப்படி உள்ளுக்கு வாங்குறன்னு கேட்டால், இந்த இஷாவுடைய தொழுகை கட்டாய கடமை என்று நம்புறது அக்கீதா. இதை செய்யறதுக்கு முன்னால் இதை நம்பிக்கை கொள்ளும். இஷாவுடைய தொழுகை 4 ரக்காத்தான் என்று நம்புறது ஒரு வகையில செயலாக இருக்கிற, அதே நேரத்தில் நம்பிக்கையோடு சம்பந்தப்படுகிறது. நீங்க பார்க்கலாம், ஒரு மனிதன் ஜக்காத்து கொடுக்காம இருக்கிறார். ஜக்காத்து கொடுக்கிறன்றது ஷரியாவுடைய விஷயம். ஜக்காத்தை கொடுக்கல என்றால் அவன் பாவியாகிறான், மறுமையில கடினமான தண்டனைக்கு ஆளாகிறான். நீ ஏன் ஜக்காத்து கொடுக்கலன்னு கேட்டால், சும்மா கொடுக்கல, ஜக்காத் கடமை ஒன்று இருக்கு, உனக்கு நம்புறாயா? நான் கட்டாயமாக நம்புறேன் என்று உறுதியா நம்புறான். ஏன் கொடுக்கல? பொதுபோக்குத்தான், என்ன செய்ய, திருந்தோணும் கொடுக்கணும் நினைக்கிறேன், கொடுத்து பண்றல. நான் கேலஸாக இருக்கிறான், ஆனா அவன் பாவியாகிறான். ஆனா அவன் காபிராக மாட்டான். ஆனா இன்னொருத்தட்ட கேட்கிற, நீ ஏன் இந்த ஜக்காத்தை கொடுக்காம இருக்கிறாய்? ஜக்காத் என்ற ஒரு கடமை ஒன்று கிடையாது என்று ஜக்காத்தை மறுக்கிறான், மறுத்து கொடுக்காமல் இருக்கிறான். அண்ணன் அவன் காபிராகிறான். அவன் விட்டது ஷரியாவை மட்டுமல்ல, அக்கீதாவை டேமேஜ் பண்ணிக்கிறான். எத்தனை பார்க்கலாம், ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு காலத்துல ஜக்காத்து கொடுக்கறதுக்கு ஒரு கூட்டம் மறுத்தாங்க. கேட்டாங்க, ஜக்காத்தை தாங்கன்னு சொல்லி. அவங்க சொன்னாங்க, ஜக்காத்தை நாங்க தரமாட்டோம், ஜக்காத் என்ற கடமை நபியுடைய மௌத்தோட முடிஞ்சாங்க. என்ன ஆதாரம் என்று கேட்டாங்க. அவனும் ஒரு குர்ஆன் ஆயத்தை ஆதாரமா காட்டினான். ஆனா அந்த குர்ஆனுடைய ஆயத்தை பிழையாக விளங்கினான். அவன் என்ன ஆதாரத்தை காட்டினாங்கண்டா, குர்ஆனுடைய ஆயத்துல குல் மின் அம்வாலிஹிம் ஸதகத்தன், நபியே நீங்க மூமின்களிடமிருந்து ஜக்காத்தை எடுங்க, துத்தஹீருஹும் வ துஸக்கீஹிம், அந்த ஜக்காத் அவனை தூய்மைப்படுத்தும் என்று சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான், வஸல்லி அலைஹிம், நீங்க அந்த ஜக்காத்தை தாரவங்களுக்கு துஆ செய்யுங்க. நீங்க ஜக்காத்தை தாரவங்களுக்கு துஆ செய்யுங்க. ஃபஇன்ன ஸலாத்தக ஸகனுல்லஹும், உங்களோட துஆ அவங்களோட மனதுக்கு அமைதியை ஏற்படுத்தும் அப்படின்னு ஆயத்து. இந்த ஆயத்து அல்லாத நிறைய குர்ஆன் ஆயத்து இருக்கு ஜக்காத்தை பத்தி, நபியுடைய நிறைய ஹதீஸ் இருக்குது. இஸ்லாத்துடைய கடமைகள் 50 கடமைகள், நீங்க இதை செய்யுங்க, ஹஜ்ஜத்துல் விதால எல்லாம் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஜக்காத்தை கொடுங்க. ஜக்காத் என்று மறுமை நாள் வரக்காட்டும் இருக்கிற கட்டாய கடமை. தொழுகை என்பது மறுமை வரக்காட்டும் இருக்கிற மாதிரி ஜக்காத்தும் ஒரு கடமை. ஏராளம் ஆயத்து இருக்கு. ஆனா இவன் ஒரு குர்ஆனுடைய ஆயத்துல இப்படி விளங்கலாம் பிடிச்சான். எப்படி பிடிச்சான்டா, ஜக்காத்தை எடுங்க என்றதெல்லாம் சட்டம் இருக்குது. நபி இல்லாத காலத்துல இஸ்லாமிய கவர்னர், இஸ்லாமிய ஆட்சி எல்லாம் பறிச்செடுக்கலாம். ஆனால் அந்த ஆயத்துல வஸல்லி அலைஹிம், நபியே நீங்க அவளுக்கு துஆ செய்யுங்கன்ற ஒரு ஆயத்து வருது, துண்டு வருது. உங்களோட துஆ அவளுக்கு மன அமைதி ஏற்படுத்தும். எனவே ஜக்காத்துல தந்தவளுக்கு துஆ செய்ச்சு நபிக்கு ஆர்டர் பண்ணிக்கிற அல்லாஹ் இப்ப நபி மௌத்தாயிட்டார். நபி மௌத்தானதுக்கு பின்னால ஜக்காத் தாரவங்களுக்கு துஆ செய்யறதுக்கு ஆள் இல்ல. அதனால ஜக்காத்தை எடுத்தால் நபி துஆ செய்யணும். நபி இப்ப இல்ல. எனவே ஜக்காத்துடைய கடமையும் நபியோட மௌத்தோட முடிஞ்சிட்டது, துஆ செய்யறதுக்கு ஆள் இல்லைன்றதுனால அப்படி என்று குடிச்சு ஜக்காத்தை மறுத்தார். கண்ணியமான சகோதரர்களே, இதை வச்சுத்தான் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஜக்காத்தை மறுத்தவங்களோட யுத்தம் செஞ்சாங்க, முர்த்தத்துகள் சொன்னாங்க. அவன் ஜக்காத்தை மறுத்தவது இந்த குர்ஆன் ஆயத்தை பிழையாக விளங்கி, ஆனால் ஜக்காத்து தராமல் இருந்தன்ற ஒரு பாவம். ஆனா அதை விட கடினமான பாவம் என்ன தெரியுமா? குஃப்ர் ஏற்படுத்துறது. ஜக்காத் என்ற கடமையே மறுத்தான். அப்ப அவன் அக்கீதாவை மறுத்துகிறான். கண்ணியமான சகோதரர், ஒரு சமூகம் சொன்னார்கள், 3 நேரம் தான் தொழுகை என்றார்கள். 5 நேர கடமை, 2 நேரத்தை மறுத்தான். அண்ணன் முர்த்தத் ஆகிறான்.
இஸ்லாத்தொட்டு மதம் மாறியவனாக மாறினான். ஏன்? அகீதாவை டிமேட் பண்ணிக்கிறான். இஸ்லாமிய ஷரியத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க பார்க்கலாம், ஒரு பகுதி இஸ்லாத்துல அகீதா, இன்னொரு பகுதி ஷரியா. இந்த அகீதான பகுதி தான் ஆக முக்கியமான பகுதி, மகா பயங்கரமான இடமை. அந்த அகீதாவுல நம்ப வேண்டிய விஷயங்களை நம்புறது எங்கிருந்து எடுக்கணும்? குர்ஆன் சஹீஹான ஹதீஸ். குர்ஆன்ல சஹீஹான ஹதீஸ்ல வந்த ஒன்றை மறுத்தால் அவன் அகீதால மறுத்திருக்கிறான். எனவே நான் 99 விஷயத்தை மறுத்து நம்புறேன், ஒன்றைத்தான் நான் மறுக்கிறேன் என்று அவனுக்கு வாதிட இயலாது. அந்த ஒன்றை மறுத்துத்தான் அவன் இஸ்லாத்துக்குள்ளே பெற்றான். கண்ணியமான சகோதரர்களே, அந்த வகையில நீங்க பார்க்கலாம், முன்பு காலத்துல இந்த ஜஹமியாக்கள்ல ஜஹம் இப்னு சஃப்வான் என்ற ஒருத்தர் இருந்தார். அன்றைய இஸ்லாமிய ஹலீஃபாக்களால் அவர் கொலை செய்யப்பட்டார். அவன் ஏன் கொலை செய்யப்பட்டார் என்றால், குர்ஆன் ஒரு ஆயத்தை அவன் மறுத்தான், அகீதாவை மறுத்தான், ஆயத்தை மறுத்தான். என்ன ஆயத்தினால், வத்தஹதல்லாஹு இப்ராஹீம கலீலா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் கூட்டாளி ஆக்கிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் கூட்டாளியாக தெரிவு செஞ்சான். அந்த துண்டை எப்படி கூட்டாளியாக அல்லாஹ் கூட்டாளியோட தேவையா அப்படி என்று அந்த குதர்க்கமான வாதம் வச்சு குர்ஆனுடைய ஆயத்தை மறுத்து சந்தேகப்பட்டான். அந்த ஒன்றை வச்சுத்தான் அன்றைய காலத்து உலமாக்கள் அவனுக்கு தீர்ப்பு கொடுத்து குர்ஆனுடைய ஆயத்தை ஒன்றை மறுத்ததுக்காக வேண்டி மரண தண்டனை கொடுத்ததை எங்களுக்கு பார்க்கலாம். எனவே காலத்தில் அராபு ஆமன்னா குல்லம் துமினு வலாக்கின் கூலு அஸ்லம்னா, நீங்க முஸ்லிமாகி விட்டோம் என்று சொல்லுங்கள், மூமினாகி விட்டோம் என்று சொல்லாதீர்கள். உங்களோட உள்ளத்துல இன்னும் ஈமான் நுழையவில்லை என்று அல்லாஹ் திருத்தி சொல்லுமாறு சொல்லி கொடுக்கிறார். இங்க பாருங்க, நபி அவங்களாக சொல்லல, உள்ளத்தை விளங்கின அல்லாஹ் தான் சொல்றார். அதை அடுத்து தான் அல்லாஹ் சொல்றான் பாருங்க, இன்னமல் மூமினூன அல்லதீன ஆமனு பில்லாஹி வ ரசூலிஹி, உண்மையான மூமின்கள் யார் என்றால் அவர்கள் அல்லாஹ்வை நம்புவார்கள், வரசூலிஹி, அல்லாஹ்வுடைய ரசூலை நம்புவார்கள். பாருங்க, இஸ்லாத்துல மிக முக்கியமான சப்ஜெக்ட் தான் அல்லாஹ்வை நம்புறது, ரசூலை நம்புறது. அல்லாஹ்வை பத்திய நம்பிக்கையில கட்டுகளவு சந்தேகம் வரப்படாது. நீங்க அல்லாஹ்வை பத்தி நம்பிக்கை உறுதியாகிறதுக்கு ஒரு மனிதன் அல்லாஹ் ஒருத்தர் இருக்கிறார் என்ற 4 வகையில் அவன் நம்பலாம். முதலாவது அடிப்படை என்னண்டா, ஒரு மனிதன் அல்லாஹ் படைச்சிருக்கிறது இயற்கையாக அல்லாஹ்வை நம்பக்கூடிய விதத்துலதான் அல்லாஹ் மனிதனை படைச்சுகிறான். எந்த பெரிய நாத்திகவாதியா இருந்தாலும் அவன் அல்லாஹ் ஒருத்தர் இருக்கிறார் என்ற விளங்குற விதத்துல அல்லாஹ் படைச்சுகிறான். இரண்டாவது, ஒரு மனிதன் அல்லாஹ் ஒருத்தர் இருக்கிறார் என்ற விளங்குறதுக்கு முன்புள்ள நபிமார்களுடைய மூஜிசாக்களை வச்சு விளங்குறான். நீங்க பாருங்க, ஃபிரௌன் சடலத்தை அல்லாஹ் அவன் உடம்பு பாதுகாத்துக்கிறான். ஃபிரௌன் என்ற ஒருவன் உலகத்துல வாழ்ந்தான். மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ற ஒரு மனிதன் நபி வாழ்ந்தாரு. அவர் இன்னும் அற்புதத்தை சொன்னாரு. அந்த ஹிஸ்டரி எல்லாம் குர்ஆன்ல மட்டுமல்ல, பைபிள்ல ஏனைய முன்புள்ள வேதங்கள்ல சொல்லப்பட்டிருக்கிறத பார்க்கலாம். அந்த வேதங்கள்ல சொல்லப்பட்ட வரிகள் எல்லாம் அடுத்து பார்த்தால் அந்த அற்புதங்கள் எதை நிரூபிக்கிறது என்றால், இஸ்லாத்தை மறுத்த யூத கிறிஸ்தவ என்ற வேதத்துல கூட அல்லாஹ்வுக்கு சொல்லப்பட்டிருக்கிறத பார்க்கல கருத்து வேறுபாடு இல்லாம இந்த அற்புதங்கள் உண்மைப்படுத்தப்படுகிற நேரத்தில் அந்த அற்புதங்களை நபிமார் எப்படி நிகழ்த்தினார்கள் என்றால், இந்த நிகழ்த்தை வச்சு அல்லாஹ் ஒத்துழைக்கிறான் புரியலாம். முன்புள்ள வேதங்களை வச்சு விளங்கலாம். எங்கட குர்ஆனை வச்சு முழுக்க சூரத்துல் ஃபாத்திஹா இந்த சூரத்துல் நாஸ் வரைக்கும் நிரூபிக்கப்படுவது அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான் என்பதை கண்ணியமான சகோதரர்கள். அடுத்தது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நேரடியான சில அற்புதங்கள் மூஜிசாக்களை வச்சு விளங்கலாம். நீங்க பார்க்கலாம், நபி அவங்க மிம்பர்ல இருக்கிறாங்க. கடுமையான வறட்சியான காலம். இந்த வறட்சியான காலத்துல நபி அவங்க மிம்பர்ல இருக்க கொள்ள ஒரு மனிதர் வந்து சொல்றாரு, நபியே ஹலக்கத்தில் அம்பால் வன்கத்தாத்தி சுபுல், எங்களோட சொத்தெல்லாம் அழிந்து வைத்துட்டு, வருவாய்க்குரிய வழிகள் எல்லாம் பயிர் பச்சையெல்லாம் அழிந்து வைத்துட்டன, எங்களுக்கு மழை கேட்டு அல்லாட்ட துவா கேளுகளை யாரும் சொல்லலான்னு சொன்ன உடனே 2 கையை நபி அவங்க வசத்துறாங்க. 2 கையை நபி அவங்க வசத்தினத்தோட, யா அல்லாஹ் அல்லாஹ் மஸ்கினா அல்லாஹ் மஸ்கினா, மலையத்தா யா அல்லாஹ் மலையத்தா கேட்டுட்டு அப்படியே ஜும்மா முடிஞ்சத்தோட அனஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க, நாங்க வெளியிறங்கி போறோம், கடுமையாக இருட்டாக ஆரம்பிச்சு, மழையே இல்லாம இருக்கும். வீட்டுக்கு புகழும் பேய தொடங்கின மழை ஒரு வாரமாக பெஞ்சது. நேரடியாக அல்லாஹ்வுடைய நபி துஆ கேட்டதோட நடக்கிறதால் இதை நிகழ்த்தியது யார்? ஒரு மனுஷன் சாதாரணமாக தஹஜ்ஜுதில் எழும்பி அவன் கண்ணீர் வடிச்சு அழுது துஆ கேட்கிறான். அவன் நேச்சுரல் அவன் காண்றான், அவன் துஆ கபூலாக்கப்படுறது. இதுல எதை நிரூபிக்கிறது? அல்லாஹ் துணைக்கிறான். நீங்க பார்க்கலாம், சாதாரணமா ஒரு மனுஷன்
ஒரு மனுஷன். அவனுக்கு நபி அவங்க சொன்னாங்க, சஹாபாக்கள் சில பேர் வந்து சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய நபியே, சில எண்ணங்கள் தோன்றுது, வானத்திலிருந்து கீழே விழுந்து செத்து மடிகிறது, நல்லா இருக்கும். இந்த எண்ணங்களை விட பயங்கரமான எண்ணங்கள். என்ன எண்ணங்கள்? இதை படைச்சது யார்? அல்லாஹ். இதை படைச்சது யார்? அல்லாஹ். திருப்பி திருப்பி ஒவ்வொன்றை காட்டி கடைசியாக அல்லாஹ் படைச்சது யார் என்று கேள்வி. அந்த கேள்வியை நினைச்சக்குள்ள பயமா இருக்குது. யார் சொல்லலாம்? குஃப்ரு பேத்தினோம் தெரியா அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, நீங்க அதுக்கு மேல திங்க் பண்ணாதே, உடனடியா நிறுத்துங்க. அதை தாண்டி வருமா இருந்தா இடது பக்கத்துக்கு அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று சொல்லி 3 முறை நீங்க துப்புங்க. நாங்க சொன்னாங்க, இந்த அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று சொல்லி இடது பக்கத்துக்கு 3 முறை துப்பும் போது அந்த உள்ளத்துல ஒரு எம்டியான தன்மை உடனே உருவாகும். அது அந்தந்த மனுஷன் தான் உணர்வார். அந்த மாதிரி எம்டியான மனசுல வந்த எண்ணம் கலந்து போகிற ஒரு மைண்ட, அந்த மனோநிலை அவன் உணர்வான். அந்த உணர்வு தான் பியோ ஈமான். சொல்ல பியோ ஈமான், ஒரிஜினல் ஈமான். எனக்கு சொன்ன என்னதுக்கு சொன்னாங்க தெரியுமா? ஷைத்தானுடைய ஊசலாட்டம் மனதுல வருகிற நேரத்துல நாங்களாக நினைச்சு வேறொன்று நினைச்சு அந்த அனுப்ப நினைச்சால் எங்களால ஷைத்தானை ஜெயிக்க இயலாது, எங்களால ஷைத்தானை விரட்ட இயலாது. ஆனால் ஷைத்தானை படைச்ச ரப்பு அல்லாஹ் அவன் டச் பண்ணி அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்றா இந்த ஷைத்தான ஊசலாட்டம் ஆட்டோமேட்டிக்கா இல்லா போயிடுது. இந்த கல்வி எம்டியான நிலைமைக்கு வரக்கொள்ள அவன் உணர்ற இன்னும் ஒன்று இருக்கு. அந்த அறிவார்ந்த ஈமான்தாரி எண்ணுவான், ஷைத்தான விரட்டுறதுக்கு என்னால் இயலாது. ஆனால் என் கண்ணுக்கு தெரியாத ஷைத்தான் என் கல்புல வாரத்தை என்னால் நம்பலும் என்றால் இந்த ஷைத்தானை விரட்டுறதுக்கு நான் அல்லாஹ்வை டச் பண்ணும்போது என் கல்வி எம்டி ஆகுது. இந்த ஷைத்தானை படைச்ச அல்லாஹ் தெரிவிக்கிறான் என்று அப்ப விலங்கெடுக்கிற விளப்பம் இருக்குது. கண்ணால காணாத ரப்ப விளங்குறானே, இதான் பரிசுத்தமான ஈமான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியமான சகோதரர்களே, எனவே அந்த அல் ஈமானு பில்லாஹ் என்ற பகுதி நிறைய பேசுவாங்க. அது நிறைய நீங்க பார்க்கலாம். மறுமையின் அடையாளங்களாக நபி அவங்க சொன்ன ஒவ்வொரு அடையாளங்களும் ஒவ்வொரு காலத்துல நிகழ்கிறது என்றா எழுத வாசிக்க தெரியாத முகமது நபி 1400 வருஷத்துக்கு முன்னால சொன்ன செய்தி இப்ப நடக்குது, அப்ப நடக்குது, இப்படி நடந்தது என்று ஒவ்வொன்றை சொன்னா சுப்ஹானல்லாஹ். இது அவரால் நினைச்சு சொல்லேடாது. அவருக்கு யாரு சொல்லி கொடுத்தால் எல்லா காலத்தையும் படைச்ச ரப்பு சொல்லி, மெசஞ்சர் ஆஃப் அல்லாஹ், அல்லாஹ்வுடைய ரசூல் அவர் இப்படி இதுதான் ஒரிஜினல் ஈமான். சும்மா முஸ்லிம் சமூகத்துல நாங்க பிறந்த அல்லாஹ்வை சொல்லி தந்திக்கிற இலக்கணம் அல்லாஹ் அல்லாஹ்னு சொல்றோம், நபி அவளை பார்த்து ரசூலுல்லாஹ்னு சொல்றோம். கிளிப்புள்ள மாதிரி கேட்டு சொல்றதல்ல ஈமான். எதான் அல்லாஹ் சொல்ல பாருங்க, இன்னமல் முஃமினூன அல்லதீன ஆமனு பில்லாஹி வ ரசூல். உண்மையான மூமின் யார் என்றால் அல்லாஹ்வையும் ரசூலையும் ஈமான் கொள்ற நேரத்துல சும்மலம் யர்தாபு, அல்லாஹ்வுடைய ரசூலுடைய விஷயத்திலே சந்தேகப்படப்படாது. கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய சிபாத்துகள் இருக்குதே சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வுடைய சிபத்துல சந்தேகம் வரப்படாது. நீங்க பார்க்கலாம், எங்கட கடினமாக ஒரு வறுமையும் சோதனையும் வர நேரத்துல அல்லாஹ் இரக்கமுள்ளவன் என்ற அந்த சிபத்துல சந்தேகம் வரப்படாது. அர் ரஹ்மான் விஷயத்துல சந்தேகம் வரப்படாது, அர் ரஹீம் சந்தேகம் வரப்படாது. கண்ணியமான சகோதரர், இது நிறைய சப்ஜெக்ட், பெரிய சப்ஜெக்ட். அதனால அந்த சந்தேகம் இல்லாம போறவங்க தான் உறுதியான ஈமான்தான். அவங்களோட உறுதியான ஈமான் பலன் தான் அல்லாஹ்ட மார்க்கம் என்று வருகிற நேரத்துல, அல்லாஹ்ண்டு வருகிற நேரத்துல உஷிர கூட கொடுக்கத்தை முன் வருவாங்க. வஜாஹது பி அம்வாலிஹிம் வ அன்ஃபுஸிஹிம் ஃபீ ஸபீலில்லாஹ். அல்லாஹ்ட பாதையில அவட உயிரையும் பணத்தையும் கொண்டு ஜிஹாத் செய்வாங்க. உலாயிக ஹுமுஸ் சாதிகூன். அவங்க உண்மையான மூமின்கள், உண்மையான சாதிகீன்கள் அவங்க எல்லாரும். கண்ணியமான சகோதரர், மூமின் தியாகத்துக்கு முன் வருவார். அவனுக்கு தஹஜ்ஜத் தொழுகிற கசப்பாக இருக்காது, சுபஹ் ஜமாத்துக்கு வாரன்றது அவனுக்கு வெறுப்பாக இருக்காது, விருப்பமாக இருக்கும். அவனுக்கு ஜகாத்தை கொடுக்கிறன்றது இன்பமாக இருக்குமே, என் ரப்ப திருப்திப்படுத்தணும், அதுல நிப்பான். சுப்ஹானல்லாஹ். இதை சொல்லிட்டு பாருங்க, அவங்க அடிச்சு சொன்னாங்க, நாங்க மூமின்கள் என்ன அந்த நாட்டுப்புறத்து மனிதர்கள் சொல்லக்கொள்ள அல்லாஹ் கேட்கிறான், நபியே நீங்க கேளுங்க, குல் அத்துஅல்லிமூனல்லாஹ பிதீனிக்கும். இந்த மார்க்கத்துடைய அடிப்படைகளை நீங்க அல்லாஹ்க்கு படிச்சு கொடுக்க போறீங்களான்னு அல்லாஹ் கேட்கிறான். இஸ்லாம் என்பது ஈமான் என்ற இந்த விவகாரத்துல நீங்க மூமின் டிரெக்டாவே வந்து சொல்றீங்களே, நீங்க முஸ்லிம் என்று சொல்லுங்க. வெளிரங்கமாக நீங்க இப்பதான் இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறீங்க, ஆனா கல்புக்கு ஈமான் இன்னும் நிறைந்ததில்லை. இது அல்லாஹ் சொல்றான்,
இறங்கல் என்று நீங்க மூமின் என்று நீங்க குல் அத்துஅல்லிமூனல்லாஹ பிதீனிக்கும், உங்களோட மார்க்கத்தை நீங்க அல்லாஹ்க்கு படிச்சு கொடுக்குறீங்களா? அல்லாஹ் தான் இந்த மார்க்கத்தை தீர்மானிக்கிற அதிகாரி. சுப்ஹானல்லாஹ். இது எவ்வளவு விஷயம் இது. வல்லாஹு யஅலமு மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்ள், உங்களோட உள்ளத்தில் இருக்கிறது, வானத்தில் உள்ளது, பூமியில் உள்ள எல்லா மறைவானவைகளை பற்றி அல்லாஹ் அறிந்தவன். அதனால் தான் உங்களோட கல்புல இன்னும் ஈமான் நுழையவில்லை என்று அல்லாஹ் சொல்கிறான். வல்லாஹு பிக்குல்லி ஷைஇன் அலீம். இதை சொல்லிட்டு அடுத்த ஒரு வசனத்துல பாருங்க, எங்களுக்கும் பொருத்தமானது, எல்லாருக்கும் பொருத்தமான ஒரு வசனம் என்னண்டா, இஸ்லாத்தை நான் உறுதியாக கடைபிடிக்கிறேன், அதனால இஸ்லாத்துக்குத்தான் பெனிஃபிட் இருக்குது, முஸ்லீம்களுக்கு தான் அது நலவு இருக்குது, நான் முஸ்லீமாக இருக்கிறதுனால என்று எங்களுக்கு பெருத்த எண்ணம் வர இயலாது. நான் கொள்கைவாதியா இருக்கிறேன், இந்த பள்ளியோடு நான் இருக்கிறேன் அப்படி என்றது, அதால இந்த பள்ளிக்கு நலவாக இருக்குது, முஸ்லீம்களுக்கு நலவா இருக்கு, அப்படி நாங்க என்ன பண்ணாங்க அல்லாஹ் சொல்றேன் பாருங்க. சில பேரு இஸ்லாத்துக்குள்ள இருக்கிற நேரத்துல யமுன்னூன அலைகான் அஸ்லமு, நபியே சில பேர் நினைக்கிறாங்க அவங்க முஸ்லிமாக இருக்கிறதுனால அவங்க உங்களுக்கு நலவு செய்யறாங்க, உங்களுக்கு அவங்க நலவு செய்யறாங்க இஸ்லாத்துல இருந்து கொண்டு என்று நினைக்கிறாங்க. நபியே நீங்க சொல்லுங்க, குல்லா தமுன்னு அலையா இஸ்லாம், நீங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதால எனக்கு நலவு செய்யறேன்னு நீங்க சொல்லாதீங்க. பலில்லாஹு யமுன்னு அலைக்கும் மன் ஹதாக்கும் லில் ஈமான் இன் குன்தும் சாதிக்கீன், நீங்க உண்மையாளராக இருந்தா நீங்க இஸ்லாத்துக்கு நலவு செய்யல, நீங்க அல்லாஹ்க்கு நன்றி செலுத்துங்க, அல்லாஹ் உங்களுக்கு ஹிதாயத்தை தந்திக்கிறான். இதை பத்தி விளக்கம் இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் தொடரும். அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் அருள் செய்வானாக. வ ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு